கொரோனாவை விட கொடியது பாஜக அப்படின்னு முதல்ல விமர்சனிக்க வேண்டிய காரணம். கொரோனா நிதியுதவி தரல, வெள்ளத்துக்கு நிதியுதவி தரல, 100 நாள் வேலை வாய்ப்பு தரல, ஜிஎஸ்டி நிதி திருப்பி தரல. இப்படி எந்த விதத்திலும் தமிழ்நாட்டுக்கு உதவி செய்யாமல் ஓர வஞ்சனையாக பாராமுகமாக இருக்கிற இந்த பிரதமரை பார்த்து வேறு என்ன வார்த்தை சொல்ல வேண்டும்? போற இடத்தெல்லாம் தமிழுக்கு விரோத மனப்பான்மையை கையாண்டு விட்டு இங்கே வந்து பொங்கலுக்கு எண்டுகிறேன், மோடி பொங்கல், இந்த பொங்கல்லாம் சொன்னா இங்க யார் ஏமாறுவாங்க? திமுக அரசு தமிழுக்காக என்ன செய்வது? பட்டியல் போட்டு சொல்ல முடியுங்களா என்னென்ன பண்ணுது? மற்ற மாநில மொழிகள்ல வழக்காடு மொழியா இருக்கு, அப்ப ஏன் தமிழ்ல இல்லைன்னு அப்படின்னு ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒரு விவாதத்துல நீங்க உயர்நீதிமன்றத்தில் வரணும்னா அது குடியரசுத் தலைவரோட தான் முடியும், அது ஒன்றிய அரசால தான் முடியும். இதன் மாநில அரசு பண்ற வேலையா இருந்தா கலைஞர் எண்ணிக்கை பண்ணியிருப்பாரு. புள்ளி விபர சவால் விட்டு சொல்றேன், 11 ஆண்டுகள மோடி ஆட்சியில் பேங்க்ல, ரயில்வேல, துறைமுகத்துல, ஏர்போர்ட்ல, இந்தியன் ஆயில் கார்பரேஷன்ல, வருமான வரித்துறையில, கேந்திர வித்திரியால தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க எத்தனை பேர் பணி வழங்கி இருக்கிறீங்க? பட்டியல் போடுங்க. நீங்க ஹிந்தி கத்துக்கோங்க, நாங்க வளர்க்குறோம். அது அவசியம் இல்லைன்றோம். அப்ப நீங்க ஹிந்தி கத்துனா தான் வேலை தருவீங்களா? ஏங்க உங்க கட்சி தலைவர் 7 மணி நேரம் சிபிஐ ஆபீஸ்ல உட்கார வச்சிருக்கான், ஒருத்த வாயை திறந்தானா? நான் இது சென்னையில சிபிஐ ஆபீஸ் இல்லையா? எதுக்கு டெல்லி கூப்பிட்டாங்க? இங்க விசாரிச்ச கூட்டம் கூடிடும். உங்க வீராப்பு, சண்டை, கெத்து, கௌரவம் எல்லாம் இங்கே தானா? எங்க தலைவர் எப்படி கூப்பிடலாம்? எப்படி 7 மணி நேரம் உட்கார வச்சிங்க? எப்படி தனி ரூம்ல தனியா உட்கார வச்சிங்க? இது சர்வாதிகாரம். பாஜகவை கடுமையா விமர்சனம் பண்றார் முதலமைச்சர். ஆனா இங்க வந்து சட்டமன்ற தேர்தல் தான் நடக்குது. அதிமுக திமுகவுக்கான ஒரு போட்டியா தான் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கொரோனாவை விட கொடியது பாஜக அப்படின்னு முதல்ல விமர்சனிக்க வேண்டிய காரணம். கொரோனா நிதியுதவி தரல, வெள்ளத்துக்கு நிதியுதவி தரல, வறட்சிக்கு தரல, 100 நாள் வேலை வாய்ப்பு தரல, ஜிஎஸ்டி நிதி திருப்பி தரல, நமக்கு தர வேண்டிய கல்விக்கு ஆசிரியர் பெருமக்களுடைய சம்பளம் தரணும், அது தரல. இப்படி எந்த விதத்திலும் தமிழ்நாட்டுக்கு உதவி செய்யாமல் ஓர வஞ்சனையாக பாராமுகமாக இருக்கிற இந்த பிரதமரை பார்த்து வேறு என்ன வார்த்தை சொல்ல வேண்டும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறார்கள், தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறார்கள், ஒரு நிதி உதவி கிடையாது. ஆனால் பொங்கல் கிண்டுவதும், தமிழ் வாழ்க, நான் தமிழுக்காக பேசுறேன்னு சொல்வதும் தமிழ் வளர்த்து விடுமா? மோடி பொங்கல் 10 ஆண்டு காலத்தில் தமிழுக்கு சமஸ்கிருதத்துக்கு நீங்க ஒதுக்கின தொகை 3500 கோடி ரூபாய் சொல்றாங்க. தமிழுக்கு வெறும் 150 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறீங்க. 3500 கோடி எங்கே? 150 கோடி எங்கே? இது தமிழ் மீது இருக்கிற பற்றா? நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியா ஆக்குங்கன்னு சொல்றோம், ஆக்கிட்டீங்களா? 11 வருஷத்துல திருக்குறளை தேசிய நூலா அறிவிக்கணும்னு சொல்லி பேசுறோம், ஆக்கிட்டீங்களா? இல்லை. ஆக ஒரு ஏமாற்று வேலையை அதை ஒரிசால போய் தேர்தல் பிரச்சாரம் செய்யுங்க. ஒரிசா ஜெகநாதருடைய கோயில் சாவி ஒரு தமிழங்கிட்ட இருக்கணுமா? ஒரிசாவினுடைய அதிகாரம் தமிழங்கிட்ட இருக்கணுமா? தமிழன் ஒரிசாக்காரன் தமிழ்நாட்டை விட கீழையா? தமிழன் தான் ஆளணுமா? தமிழனுக்கு அதிகாரம் தரலாமா? கேட்டது யாரு? ஒரிசால போய் தமிழனை கேவலப்படுத்துறது யாரு? நீங்க தானே. பூரி ஜெகநாதர் கோயில் சாவி, கஜானா சாவி தமிழங்கிட்ட இருக்கணுமா? கேட்டது யாரு? மோடியும் அமித்ஷாவும் தானே. அங்க போறீங்க, தமிழ்நாட்டுக்கு ஒரிசால போய் தமிழனை கேவலப்படுத்திட்டீங்க. தமிழனுக்கு அதிகாரம் தரணுமா? அவன் போய் கோயில் நிர்வாகத்தை ஆளலாமா? அவங்ககிட்ட சாவி இருக்குமான்னு கேட்டீங்க. நான் ஒரு திருப்பி கேட்கிறேன், ஏன் ஒரிசா நிர்வாகத்தை தமிழ் ஆளக்கூடாதா? இங்கேருந்து பீகாருக்கு போனீங்க, பீகாரிகளே தெரியுமா? பீகார்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு போனா தமிழ்நாட்டு ஜனங்கள்லாம் அடிக்கிறாங்க, டிஎம்கே காரன் தமிழெல்லாம் அடிக்கிறான். யார் பேசுனது? நீங்க தானே பேசுனீங்க. ஆக போற இடத்தெல்லாம் தமிழுக்கு விரோத மனப்பான்மையை கையாண்டு விட்டு இங்கே வந்து பொங்கலுக்கு எண்டுகிறேன், மோடி பொங்கல், இந்த பொங்கல்லாம் சொன்னா இங்க யார் ஏமாறுவாங்க? இங்க இல்ல பாஜக விமர்சனம் வைக்கிறாங்க, நீங்க இவ்வளவு தமிழ் பத்தி பேசுறீங்க, திமுக அரசு தமிழுக்காக என்ன செய்தது? பட்டியல் போட்டு சொல்ல முடியுங்களா என்னென்ன பண்ணுது? தெரியலையா? இல்ல தெரியாம நடிக்கிறீங்களா? நீங்க ஒரு கொஸ்டின் முன் வச்சிருந்தீங்க, வழக்காடு மொழியா தமிழ் இல்லை அப்படின்னு. ஆனா மத்த மாநிலங்கள்ல மத்த மாநில அரசுகள் சேர்ந்து மத்த மாநில மொழிகள்ல வழக்காடு மொழியா இருக்கு, அப்ப ஏன் தமிழ்ல இல்லைன்னு அப்படின்னு ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒரு விவாதத்துல பேச. அதாவது மொழி, அது உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ, உச்ச நீதிமன்றம் போவேனா, நீ உயர் நீதிமன்றத்தில் வரணும்னா அது குடியரசுத் தலைவரோட தான் முடியும், அது ஒன்றிய அரசால தான் முடியும். இது கலைஞர் காலத்திலிருந்து பேசிட்டு இருக்கதெல்லாம் இதன் மாநில அரசு பண்ற வேலையா இருந்தா கலைஞர் எண்ணிக்கை பண்ணியிருப்பாரு, இது கூட தெரியாதா? தமிழுக்காக கலைஞர் நிறைய பண்ணியிருக்கிறார். இந்த அரசு தமிழ் வளர்ச்சிக்கான துறை உருவாக்குனதே கலைஞர் தான். வள்ளுவர் படத்தை எல்லா பேருந்துலையும் மாட்டினது கலைஞர் தான். வள்ளுவர் கோட்டம் கட்டினது கலைஞர் தான். கன்னியாகுமரியில் 133 அடி செலவு வச்சது கலைஞர் தான். 10ஆம் வகுப்பு வரை கட்டாய தமிழாக்கினது கலைஞர் தான். தமிழ் வழியில் படித்தால் அரசு பணியில் முன்னுரிமை கொடுத்தது கலைஞர் தான். தமிழ் முதல் 100 மார்க் எடுத்தீங்கன்னா உங்களுடைய கல்வி செலவை உயர்கல்வி செலவை அரசு ஏற்றுக்கொள்ளும் சட்டம் போட்டதும் கலைஞர் தான்.
இப்படி பட்டியல் போட்டு சொல்லிக்கிட்டே போகலாம். தமிழ் செம்மொழி ஆக்குனது திமுக தான். ஆனால் நாங்கள் கேட்கறது, நீங்கள் பேசுவது ஒன்றாக இருக்கிறது, செயல்வது ஒன்றாக இருக்கிறது. யாதும் ஊரே யாவரும் கேளீர். மோடி பேசுறாரு, உங்களுக்கு முன்னாடி ஜவஹர்லால் நேரு பேசிட்டாரு, உங்களுக்கு முன்னாடி இந்திரா காந்தி அம்மா பேசியிருக்கு, உங்களுக்கு முன்னாடி ராஜீவ் காந்தி பேசியிருக்காரு. அதெல்லாம் வார்த்தை அல்ல. நீங்க போய் 2 இடத்துல பேசிட்டு வந்தா தமிழ் வளர்ந்துருமா? தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தீர்கள்? தமிழர்களுக்கு என்ன செய்தீர்கள்? நீங்கள் கொண்டு வந்திருக்கிற நீட் தமிழுக்கு எதிராக இருக்கிறது. நீங்கள் 11 ஆண்டு ஆட்சியில் ரயில்வேயில் இது வருமான வரித்துறையில், கேந்திர வித்யாவில், இந்தியன் ஆயிலில், துறைமுகத்தில், மத்திய அரசு பணிகளில் தமிழர்கள் ஏன் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிறார்கள்? ஏன் ஓர வஞ்சனை காட்டுறீங்க? இதை கேட்டால் நீங்கள் ஆன்டி இந்தியன் சொல்றீங்க, உங்களுக்கு இந்திய உணர்வு இல்லைன்னு சொல்றீங்க. நீங்க எங்களுக்கு இந்திய உணர்வுக்கே வகுப்பெடுப்பீங்களா? புள்ளி விபர சவால் விட்டு சொல்றேன். 11 ஆண்டுகள மோடி ஆட்சியில் பேங்க்ல, ரயில்வேல, துறைமுகத்துல, ஏர்போர்ட்ல, இந்தியன் ஆயில் கார்பரேஷன்ல, வருமான வரித்துறையில, கேந்திர வித்யால தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க எத்தனை பேர் பணி வழங்கி இருக்கிறீங்க? பட்டியல் போடுங்க. நீங்க ஹிந்தி கத்துக்கோங்க, நாங்க வழங்குறோம். அது அவசியம் இல்லைன்றோம். அப்ப நீங்க ஹிந்தி கத்துக்கினா தான் வேலை தருவீங்களா? பராசக்தி படுத்துற காட்சி பார்த்தீங்களா? பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு. ஏன் இந்த ஓர வஞ்சனை? தமிழ் பிடிக்கும்ன்றீங்க, ஆனால் தமிழனை பிடிக்காது. அதாவது பிஜேபிக்கார சங்கிகளுக்கு எப்படின்னா, காஷ்மீர் வேணும் ஆனால் காஷ்மீரிகள் வேண்டாம், தமிழ் வேணும் பொழப்பு நடத்துறதுக்கு, ஆனால் தமிழர்கள் வேண்டாம் அப்படின்னு இருந்தால் என்ன நியாயம்? அது மோடி பொங்கல், சமத்துவ பொங்கல். மோடி பொங்கல் 11 ஆண்டு காலமாக இந்தியா ஃபுல்லா குலைஞ்சு போய் நாரி கொண்டு இருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். சமத்துவ பொங்கல் இல்லங்களில் இன்பம் பொங்குகிறது, வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கிறது, தமிழை பாதுகாத்திருக்கிறது, ஒற்றுமையை மேலோங்க செய்திருக்கிறது. இது சமத்துவ பொங்கல். ஸ்டாலின் பொங்கல் சொல்லலாம். அதை எனக்கு தெரியும். சமத்துவ பொங்கல் சொல்றதை விட இந்த பொங்கல் ஸ்டாலின் பொங்கல். 2026 தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை எதிர்நோக்கி திமுக காத்திருக்கு. அடுத்தடுத்தான தொடர்ச்சியான ஒரு பணிகள், மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், தேர்தல் அறிக்கை, குழு சுற்றுப்பயணம் அப்படின்னு தொடர்ச்சியான பயணங்கள்ல இருக்காங்க. 2026க்கான தேர்தல் பணிகள்ல எந்த அளவுக்கு திமுக இன்னும் வேகமா செயல்படும்? நாங்க ஆல்ரெடி தேர்தல் பணியை பாதி முடிச்சிட்டோம். எங்கேயோ ஒரு கூட்டத்தை ஒரு வீடியோவுக்கு பார்த்த ரங்கராஜ் பாண்டே, திமுக தொண்டன் கடந்த 6 மாத காலமாகவே முழு நேர தேர்தல் பணியாளராக மாறிட்டான்றதை அவர் பாண்டே சொன்னதை கேட்டேன். நாங்கள் ஏற்கனவே பாதி தேர்தல் பணியை முடிச்சிட்டோம். தேர்தல் தேதி அறிவிக்கிறத மட்டும் தான் பாக்கி. களத்தில் ரொம்ப வேகமாக சுறுசுறுப்பாக மக்களின் நம்பிக்கை பெற்று உற்சாகமாக இருக்கிறாங்க திமுக தொண்டர்கள். விஜய்க்கு இப்போ அதிகப்படியான கூட்டம் கூடுது, ஒரு கிரேஸ் உள்ள ஒரு லீடர் அப்படின்னு நிறைய மூத்த பத்திரிகையாளர் இன்னைக்கு விஜய்க்கான ஒரு ரேட்டிங்கை ஏற்றுட்டே இருக்கிறாங்க. அப்போ இந்த 4 முனை போட்டியில நமக்கான வெற்றி, நீங்க சொல்லக்கூடிய 200க்கு மேல் வெற்றி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியமா இருக்கு? அதுங்க, நம்முடைய முதலமைச்சர் அரசியல் கணிக்கிறதுல சரியான கை திறந்தவர். அவர் இந்த தேர்தலில் நாங்கள் 200க்கு மேல் வெல்லுவோன்ற சொன்னார். அவர் சொல்லி 6 மாதம் ஆயிடுச்சு. ஆனால் கலை இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. திமுக சாதகமாக 200 வெல்லுவாங்க அப்படின்றது. விஜய்க்கு கூட்டம் கூடுது, பத்திரிகையாளர் பேசுறாங்கன்னா, கரூர் சம்பவம் 41 பேர் இறந்து போகிறார்கள் அவருடைய தவறான போக்கால். 41 பேர் இறந்த உடனே ஒரு சிறப்பு விசாரணை குழுவை முதலமைச்சர் அமைக்கிறார். காவல்துறை உயர் அதிகாரி அசராகாருக்கு தலைமையில். விஜய் குதிச்சாரா இல்லையா? என்ன பேசுனாங்க? திமுக பழிவாங்க பார்க்குது, எங்களை பார்த்து திமுக பயப்படுது, எங்களை பார்த்து திமுக அஞ்சுது, இந்த காவல்துறை எனக்கு என்ன பண்ணிடும் எங்களை அப்படின்னு டமால் டிமில் அந்த ஆதவ அர்ஜுனா, நிர்மல்குமார், ஆரோக்கியசாமி எல்லாருமே கத்தினாங்க. ஏங்க, உங்க கட்சி தலைவரை 7 மணி நேரம் சிபிஐ ஆஃபீஸில் உட்கார வச்சிருக்கான். ஒருத்த வாயை திறந்தானா? நான் இது சென்னையில் சிபிஐ ஆஃபீஸ் இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு. கரூரை கொண்டு போய் விசாரிச்சிருக்கணும், இல்லை சென்னையில் மல்லிகையில் விசாரிச்சிருக்கணும், இல்லை சாஸ்திரி பவனில் விசாரிச்சிருக்கணும். எதுக்கு டெல்லி கூப்பிட்டாங்க? இங்கே விசாரிச்சா கூட்டம் கூடிடும். உங்களை வெக்கமே நம்ம அலகழிக்கணும், அவமானப்படும். டெல்லி கூப்பிட்டுருக்காங்க. ஏன் ஆதவர்ஜன வாயை திறக்கல? ஏன் நிர்மல்குமார் வாயை திறக்கல? ஏன் புசி ஆனந்த் பேசலை? விசாரணை 100 கேள்வி கேட்டு 2 மணி நேரம் தனி ரூமில் உட்கார வச்சிருக்காங்க. சிபிஐ கூப்பிட்ட தப்பு, கூட விசாரணை கூப்பிட்ட தப்பு, ஒரு அறிக்கை விட பார்க்கலாம். ஸ்டாலின் அங்கல் கத்துனீங்கல்ல, மோடி அங்கல்னு கத்துங்க. இப்போ வாயிலே குத்துவாங்க. இப்போ கத்துவீங்களா? போலீஸ் விசாரணைக்கு, சம்பவம் நடந்த இடத்துக்கு விசாரணைக்கு போனதுக்கே வானத்துக்கு பூமியும் குதிச்சிங்க. போலீஸ் சம்பவம் நடந்த இடத்துக்கு போனதுக்கே நீங்க சிபிஐ உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு 7 மணி நேரம் விசாரணை பண்ணிருக்கு, வாயை திறக்க மாட்டீங்களா? என்ன காரணம்? பயமா? நடுக்குமா? சரி, அரசியலுக்கு வந்திருக்க கூடாது. அப்போ சிபிஐ விசாரணை ஒத்துமொட்ட தாவேகாவை அமைதியாக்கி இருக்கிறது, வாய் மூடி மௌனமாகி இருக்கிறார்கள். உங்க வீராப்பு, சண்டை, கெத்து, கௌரவம் எல்லாம் இங்கதானா? இதுக்கு பேர் அரசியல் கட்சியா?
இல்ல எல்லா அரசியல் கட்சி மாதிரி நாங்க இல்லைன்னு. அதுதான், உள்ளூர்ல மட்டும் ஓனா பிடிப்போம், உள்ளூர்ல மட்டும் கத்துவோம், திமுக மட்டும் குறை சொல்லணும், ஆனா டெல்லியை பத்தி பேச மாட்டோம், சிபிஐ கண்டிக்க மாட்டோம், மோடியை கண்டிக்க மாட்டோம், அமித்ஷா கண்டிச்சு பேச மாட்டோம். 7 மணி நேரம்ல 10 மணி நேரம் உட்கார வச்சா கவலை இல்லைன்னு உட்கார்ந்துருப்பீங்க. என்ன சார் இது கொடுமை? நான் தெரியுமா, இவரு நிறைய இடத்துல நடிச்சு சினிமா நடிச்சிருக்காரு, போலீஸ் அதிகாரியா சிபிஐ அதிகாரியாலாம். கடைசியில் அவரை போய் சிபிஐ ஆபீஸ்ல 7 மணி நேரம் உட்கார வச்சுட்டானுங்க. என்ன கொடுமை அது? ஒருத்த வாயை திறக்கலையே, தப்பு, கண்டிக்கிறோம். எங்க தலைவர் எப்படி கூப்பிடலாம், எப்படி 7 மணி நேரம் உட்கார வச்சிங்க, எப்படி தனி ரூம்ல தனியா உட்கார வச்சிங்க, இது சர்வாதிகாரம் இல்லையே. உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளை சிறப்பா பதிலளிச்சிங்க. நன்றி. மகிழ்ச்சி.